இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 1925ல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்பதான் முதல்ல வருது. அப்போ வந்ததுக்கப்புறம் நிலைப்பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய கட்சிகள் மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டு அவங்க அப்படியே இடது பக்கம் போறாங்க. வாங்க, நான் உங்கள் நிஷாந்த் முத்துசாமி. இது நம்ம தமிழ் தேயம். அதில் இந்த அரசியல் நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. 4 எடுத்திருக்காங்க இடதுபுறத்தில். இது ஒரு பெரிய விஷயம். அதே வந்து சமூக நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே 0.5 எடுத்திருக்காங்க. 4.75 எடுத்திருக்காங்க. இதில் இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது அதே மாதிரி பொருளாதார நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா விஷயத்துலையுமே இடத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி இயற்கையை வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. இயற்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுல கொஞ்சம் அப்போ கம்மியாக இருந்தாங்க. அதனால வந்து அவங்க 3.75 நீங்கள் இந்த அளவுகோலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் வந்து ஒரு நல்ல இடது பக்கமே வந்து நிற்பாங்க. உங்களுக்கு இந்த 1925 இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1931ல் பெரிய மாற்றம் எதுவும் நடக்கலை கொள்கை ரீதியாக. இந்த காங்கிரஸோட கொடியில் மட்டும் ஒரு மாற்றம் நடக்குது. அதுதான் நீங்கள் இங்கே பார்த்தது. ஆனால் 1944 1944ல் வந்து ஒரு பெரிய மாற்றம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியார் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம்னு சொல்லி அவர் மாத்துறாரு. அது வரைக்கும் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பெரியார் கைக்கு வந்ததுக்கப்புறம் திராவிட கழகம் மாத்திட்டு அரசியல் இருந்து அவங்க வெளியே போயிடுறாங்க. ஸோ அது வரைக்குமே அரசியலில் அவங்க கலந்துக்கிட்டு இருந்ததை 1944 1944ல் திராவிட கழகமாக மாறி அந்த அரசியல் களத்தை விட்டு வெளியே போறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, தமிழகத்தில் ஒரு பெரிய இடதுசாரியோட பங்களிப்பு அந்த இடத்துல இருந்து காணாம போகுது. இது முடிவு சரியா தப்பான்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அரசியலில் கலந்துருந்துருக்கலாம். அது வந்து என்னோட எண்ணமாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் இந்த 1944ல் ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து 2வது உலகப்போர் நடந்துட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் வந்து இங்கே 2வது உலகப்போர் போரே தப்பு, போரே பண்ணக்கூடாது அப்படின்னு போருக்கு எதிரான கருத்துக்களில் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க. அதுவே வந்து ரஷ்யா வந்து அந்த 2வது உலகப் போரில் கடைசியில் உள்ள தொட்டதுக்கப்புறம் ரஷ்யா போராடி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ கம்யூனிஸ்ட் வந்து போர் வந்து தப்பு கிடையாது, அது வந்து மக்கள் உரிமையை காப்பாற்றிக்கிறது பண்ணுறது சரிதான் அப்படின்னு ஒரு சின்ன கொள்கை மாற்றத்தை எடுத்தாங்க. அப்போ வந்து அது ரொம்ப விமர்சிக்கப்பட்டுச்சு. 1947 இந்த 47 வரும்போது நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துல பிரிட்டிஷ் இதில் வந்து இந்தியா வரைபடமாகவும், இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் ஒன்றுபட்ட இந்தியா பாகிஸ்தான் வரைபடத்திலிருந்து இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சி கொண்ட இந்தியாவாகவும் மாறுது. ஏன் அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் நிலைப்பாட்டில் இது வரைக்கும் பிரிட்டிஷ் கீழே நம்ம இருந்தோம். இப்போ வந்து பிரிட்டிஷ் போயிடுச்சு, இந்திய அரசாங்கத்துக்கு கீழே நம்ம மாநில அரசாங்கம் வருது, மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே வருது. ஸோ அதனால இந்த மாற்றங்கள் தேவைப்படுது. இதை வச்சு தான் சில கொள்கைகள் மாறும். இப்போ வந்து நான் 1947ல் முதல்ல காங்கிரஸில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. அதான் பார்க்க போறீங்க. இந்த 1947 நம்ம அப்போ தான் சுதந்திரம் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இந்தியாவோட மொத்தமும் ஆட்சியும் கைப்பற்றுறாங்க. அதே சமயம் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் வந்து இந்த விடுதலை வந்து சரி கிடையாது, அதாவது காங்கிரஸ் கிட்ட கொடுத்தது தப்பு, அது கம்யூனிஸ்ட் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றதுனால ஆயுத ஏந்திய போராட்டங்கள்லாம் மாறுது. சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு இவங்க காங்கிரஸ் கிட்ட இருந்து விடுதலை வேணும், காங்கிரஸ் கிட்டேருந்து தனியாக வந்து நம்ம ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது தான், அதுதான் மக்களாட்சி தான் கரெக்டாக இருந்ததுனால ஆயுத ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இப்போ காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பெரிய பிரச்சனை நடக்குது. நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க, நிறைய பேர் தலைமறை வர்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அது நடந்துட்டு இருக்காது. இப்போ இந்த 1947 நம்ம சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய மாற்றம் என்ன அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை வந்து காந்தி கிட்ட இருந்து நேருக்கு போகுது இந்த காங்கிரஸ். காந்தி வந்து கிராமத்திலேருந்து பொருளாதாரம் ஆரம்பிக்கும்னு சொல்லும் போதும் நேரு என்ன பண்ணுவாருன்னா, அவர் கொஞ்சம் சோஷியலிஸ்ட் பக்கம் திரும்புகிறாரு. அதாவது கம்யூனிஸ்டோட ஐடியாலஜி கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் நிறைய ரஷ்யா அங்கே இங்கே போய் அதோட டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த சோஷியலிஸ்ட் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றதுனால அவர் முழுசாக கேபிட்டலிஸ்ட்டும் போகாமல் சோஷியலிஸ்ட்டும் போகாமல் அதிகபட்ச சோஷியலிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு கொள்கையை
அவரை எடுத்துக்கிறார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து காந்தி கீழே வச்சிருந்த கொள்கையிலேருந்து கொஞ்சம் வேறுபாடுகள் நடந்து அந்த புள்ளிகளில் கொஞ்சம் இடம் மாறுறாங்க. 1947ல் இது முன்னாடி வந்து ஸ்டேட் அட்டாமி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சவங்க வந்து ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம தனியாக வேணும் அப்படின்றனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியான்னு வந்ததுக்கப்புறம் மாநிலத்துக்கு அதே உரிமையை அவங்க தர விரும்பலை. அவங்க வந்து இந்தியா வந்து ஒன்றா இருக்கணும், மாநிலத்துக்கு அதிகமான உரிமை தரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டு வராங்க. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது நேரு வந்து ஆனால் மத சார்பு, ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இங்கே மத பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சு. அந்த மத பிரச்சனைகளில் வந்து பார்த்துட்டு நேரு வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக மத சார்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஸோ அதனால் அவர் இந்த மத சார்பின்மையில் அவர் அதிக புள்ளியை பெறுறாரு. ஆனால் அதே வழக்கம் போல் அவர் ஜாதி விஷயத்தில் கோட்டை விடுறாரு. அவர் பெருசாக அதை ஒழிக்கிறதுக்கான வேலைகள் எதுவும் பெருசாக பண்ணலை. இப்போது அது போன தடவை இந்தியர்கள்னு சொல்லும் போது பிறப்பால் வந்து எப்படி அது வந்து வலது பக்கம் போச்சோ, இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணதுக்கப்புறம் இப்போ பிறப்பால் அவங்க இந்தியர்கள் பார்க்கல. இந்தியர்களாக நீங்கள் இருந்தால் போதும், இந்தியர்கள் தான் இந்தியா அப்படின்ற வரும்போது இது பிறப்பின் அடிப்படையிலேருந்து வெளியே வரதுனால இது வந்து இடது பக்கமாக மாறுது. குடியுரிமை தேசியவாதத்தில் வெறும் ஆண்களே அதிகமாக டாமினேட் பண்ணுற மாதிரி அது சுதந்திர பிறகு. ஏன்னா நீங்கள் அதே சுதந்திர பிறகு வந்து சட்டங்கள்லாம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா பெண்களோட பங்களிப்பு ரொம்ப கம்மி. ஆனால் அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது, உரிமை கொடுக்குறதெல்லாம் எடுத்தாங்க தவிர பெண்களை உள்ள கொண்டு வந்து அதில் பங்கேற்பு வைக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. இது வந்து அரசியல் நிலைப்பாடு. அதே வந்து சமூக நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கிட்டத்தட்ட எல்லாமே இடதுசாரி பக்கமாக தான் வருது. 2.75 லெஃப்ட் எடுக்கிறாங்க. அதே பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 இருந்தாங்க, 3லேருந்து 0.25 கம்மி ஆகிறாங்க நிலைப்பாட்டில். அதோட மாற்றங்களில் வந்து காங்கிரஸ் வந்து 1947ல் சந்திக்குது. இந்த 1947 முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த டைமில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் ஆயுத புரட்சியெல்லாம் முயற்சித்தாங்க அப்படின்றது. அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ரொம்ப இடதுசாரி இதுலேருந்து இந்த ஆயுதம் எடுத்து போராடினால சில விஷயத்துக்கு காரணமாக பொலிட்டிக்கலில் வந்து ஆக்சிஸில், அதாவது அரசியல் நிலைப்பாட்டில் அவங்க கொஞ்சம் வலது பக்கமாக லைட்டாக மாறுறாங்க. அதுக்கு தான் வந்து இங்கே 4லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு மாறுறது தெரியும். சமூக நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 3.75 மாறுறாங்க. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத எழுதி போராடுறதுனால எல்லாத்துக்கும் அந்த சம உரிமை, இந்த ஈக்குவல் ரைட்ஸில் அதில் போகுது, பேச்சுரிமையில் போகுது. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அவங்க ஆயுத எழுதி போகிறதுனால அது ரொம்ப அவங்களுக்கு கடுமையாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த 4.5லேருந்து 3.75 மாறுறாங்க. அதே வந்து பொருளாதார நிலைப்பாட்டில் அவங்களுக்கு எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. ஏன்னா பொருளாதாரத்தில் அவங்க என்ன தான் போராட்டம் பண்ணாலும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய புது வரவு ஒருத்தர் வராங்க.